ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு தாலி செட்டு பார்க்கலாமா? இந்த தாலி செட்டு 1480 ரூபா வருங்க. இதுலேயே வந்து 5-6 உரு போட்டிருக்கு இல்லையா, அது 1580லேருந்து 1740 வரைக்கும் வரும். இதில் கிறிஸ்டியன் தாலி இருக்குது, ஹிந்து தாலி இருக்குது, அதே மாதிரி கேரளாவில் இருக்கிறீங்களா நீங்கள், முஸ்லீம்ஸ் தாலியா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் சிங்கிள் செட்டு கூட வாங்கிக்கலாங்க. இந்தியாவில் எங்கே இருந்தாலுமே கொரியர் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களுக்கு தாலி வேண்டாம்ப்பா, எங்களுக்கு இதில் தாலி போட மாட்டோம், அதுக்காக பதில் லக்ஷ்மி காசு வேணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் முறுக்கு செயின் சொன்னாலும் சரி, இல்லை சரடு செயின் சொன்னாலும் சரி, இல்லை முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் செயின் எது வேணும் அப்படின்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவோம். உருக்களும் உங்களுக்கு கொஞ்சமாக வேணும் அப்படின்னாலும் சரி, இல்லை நிறைய உரு போட்டு வேணும்ப்பா எனக்கு நல்லா லென்த்தியாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலுமே சரிங்க, நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். நம்ம கடையில் எல்லா வெரைட்டி மாங்கல்யமும் இருக்குது. உருக்கல் கலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்குமே எக்கச்சக்கமான டிசைன்ஸில் அவைலபிள் இருக்குது. மணத்தாலி ஆகட்டும், தொப்பத்தாலி, பட்டத்தாலி, நாமத்தாலி, அதே மாதிரி தென்னங்கீத்து, விநாயகர் தாலி சொல்லுவாங்க இல்லையா, தொப்பத்தாலிக்கு பின்னாடி பேக் சைடில் வந்து விநாயகர் இருப்பார், அந்த மாதிரி தாலி இருக்குது. கீழ்ப்பூ தாலி, துளசி தாலின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாங்கல்யம் இருக்குது. எல்லாரோட மாங்கல்யமும் இருக்குது. ஹிந்துஸ்க்கு கிறிஸ்டியன்ஸுக்குமே ஏகப்பட்ட வெரைட்டி, அதாவது கிராஸ் சிம்பிள் போட்டு தொப்பத்தாலிலேயே கிராஸ் வந்து பின்னாடி வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி எம் டைப் தாலி இருக்கு இல்லையா, தகடு தாலி, அதுலேயுமே கிறிஸ்டியன்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்க. ஒரு சிலர் வந்து செயின் அதே மாதிரி கிராஸ் மட்டும் போடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன கிராஸ் வேணும், என்ன செயின் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவ் சிம்பிள் போட்டிருக்கோம், பறவைத்தாலி மாதிரி ஆன ஒரு சிம்பிள். அதுலேயே வந்து வி செயினில் உருட்டை செயின் போட்டிருக்காங்க. செயின் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வெரைட்டி இருக்குது. திக்னஸ் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள், லென்த் எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா 1 பவுண்ட் திக்னஸில் வந்து 1.5 பவுண்ட், 2 பவுண்ட், 3 பவுண்ட் திக்னஸ், 7, 10, சில பேர் 20 பவுண்ட் திக்னஸில் கேட்பாங்க. ஸோ எல்லாரோட அந்த ஆசைகளும் வந்து நிறைவேற்ற மாதிரி எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ. நம்ம கோல்டு கடையில் கூட இவ்வளோ வெரைட்டி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு முகப்பு செயின் பார்க்கறதுக்கு போகிறோன்னா அவங்க அதிகபட்சமே ஒரு 20 டிசைன் இல்லைனா ஒரு 30 டிசைன் வச்சுருப்பாங்க. பட் நம்ம கடையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு அன்லிமிட்டடாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நியூவாக வந்து உங்களுக்கு ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் வந்து நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதெல்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள் தான். ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதில் கால் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க. ஏன்னா கால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு டீட்டெயில் வந்து வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராடக்ட் வேணுமோ உங்ககிட்ட போட்டோ இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கேளுங்க. ஜஸ்ட் அது என்ன தாலி, இந்த மாதிரியான உருக்கெல்லாம் எனக்கு வச்சு வேணும், இந்த செயினில் வேணும், என்னோட பட்ஜெட் இவ்வளோப்பா, இதுக்குள்ளே எனக்கு வேணும் அப்படின்னாலுமே சரிங்க. உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் மன நிறைவாக என்ன மாதிரி நீங்கள் கேட்குறீங்களோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது என்னடா கிறிஸ்டியன் தாலி, கிறிஸ்டியன் உருவெலாம் போட்டிருக்காங்க, ஆனால் மங்கலட்சுமி பொட்டு இருக்குது, லக்ஷ்மியோட செயினில் தானே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க, இது எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த கஸ்டமர் எங்ககிட்ட எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் ஹிந்துவாக இருந்து கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க கிறிஸ்டியன்ஸுக்கு. ஸோ அவங்க எப்படி விருப்பம் எப்படி இருக்குதோ, சில பேர் வந்து இந்த ஒய்ஃப் வந்து ஹிந்துவாக இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஹிந்துவாக இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மாற்றி, அதாவது மதம் மாற்றி திருமணம் பண்ணவங்க கூட அவங்களோட மாங்கல்யம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த மாங்கல்யத்தை அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அதை கூட நாங்கள் வந்து உங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். இது வந்து காம்போ மாதிரி வருங்க. இந்த ஃபுல் செட்டு காம்போ, அதில் கொலுசும் இருக்குது, கம்மல் இருக்குது, இது வேணுமோ எடுத்துக்கலாம். தாலி செட்டை பொறுத்த வரைக்குமே ஒரு சிங்கிள் செட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சிலருக்கு உருக்கள் மட்டும் தேவைப்படுது அப்படின்னாலுமே வாங்கிக்கலாங்க. நீங்கள் ரீசெல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். ரெகுலர் அப்டேட் குரூப் அவைலபிள் இருக்குங்க. ஸோ அதில் என்ன ப்ராடக்ட் எல்லாம் அவைலபிள் இருக்குதோ அந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணி கூட சம்பாதிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் எல்லாமே ஹோல்சேலாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வரும். இதே டைரெக்டாக வந்து கடையை விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த தாலியை பாருங்கள், இதில் 3 சிம்பிள்ஸும் இருக்கும். அதாவது கிறிஸ்டியன்ஸ், ஹிந்து, முஸ்லீம்ஸ் 3ஓட சிம்பிள்ஸுமே இதில் அவைலபிள் இருக்குது பாருங்கள்.
அதனால என்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ண தெரியாதவங்க ஃபோன் பண்ணுங்கள், ஃபோனில் எப்படி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி கூட நீங்கள் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.